கார் ஓனர்ன்றதுனால ஒன் டைம் மட்டும் இந்த சீட் ஒரே ஒரு தடவை தான் உட்கார விடுவாங்க. சோ இதுக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேசிக்கலி இது வந்து எங்களோட சார்ஜிங் கேபிள். இது பின்னாடி 3ஆம் கிளாஸ் குழந்தைகிட்ட கேட்டா கூட அப்புறம் இங்க தெரிஞ்சதெல்லாம் நான் சொல்றேன். இந்த நாய்க்குட்டி எங்கேயோ வந்து சைடுல வந்து நண்டு சூப் குடிச்சிருக்குது. இது எல்லாமே ஓகே. அது எது டூத் பேஸ்ட் தெரியலையே. இது எங்க அண்ணா பல்லே வளர்க்க மாட்டான். இன்சல்ட் பண்ற பிரணவுக்கு இந்த மில்க் ஷேக் பிராங்க்லாம் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உனக்கு வாய் ஜாஸ்தி. இதை நம்ம இப்படி எடுத்து போட்டுட்டு இங்க 2 கப் வச்சிட்டு ஆமா அவனுக்கே கேவலமா இருக்கும். கியூட்னு நினைச்சிட்டு இதெல்லாம் பண்றீங்களா ஸ்னேகா நீங்க? கரெக்டா கட்டுட்டா. எங்க அம்மாக்கு வேற ஒரே கவலை, ஏதாச்சும் வந்துருமோ ஏதாச்சும் சிக்கிடுமோ அப்படின்ட்டு. அம்மா வேற சர்வீஸ்க்கு போயிருக்கா? இன்னைக்கு சாயந்தரம் போனது 9 வரைக்கும் அங்க போய் கூப்பிட்டுருந்தானா. அவனுக்கு காலேஜ் போகணும் டைம் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். நாளைக்கு அவங்க காலேஜ் இருக்கனால இன்னைக்கு சாயந்தரமா கொண்டு போய் கொடுத்துறேன். சாயந்தரம்னா சும்மா இது மட்டும் போட்டு வச்சுக்கோ. போன்ல வந்து என்னென்ன பண்ணணும்னு சொல்லிக்கிறேன். அப்ப சரி நீ கூட வாங்க. We are going to do what is inside my car featuring Varna. So technically இத வந்து நான் what is inside my car ன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது என் காரே கிடையாது in the first place. இது வந்து எங்க மம்மி ஜானோட கார். அதுக்கு வந்து என்னோட அண்ணாவோட கார். அண்ணாவோட கார். அது எங்க மம்மி ஜான் நம்மளுக்கு ஓட்டவும் தெரியாது. மோய் யார் கூட தெரியுதோ அது அவங்களோட கார் பேசிக்கலி. காரை காமிச்சீங்கன்னா குப்பை. For a little information, இது வெள்ளை கலர் காரா இல்ல பிரவுன் கலர் காரா? வெள்ளை கலர் கார். ஓகே. சர்வீஸ்க்கு போறதுனால கழுவாம அப்படியே வச்சிருக்கேன். ஓ இல்ல எனக்கு ஒரு டவுட் இருந்தா, இப்ப சர்வீஸ்க்கு போயிருந்துச்சுன்னா மட்டும் எங்க அண்ணா வந்து தொடச்சு வச்சிருப்பாங்களோ? திட்டுனா தொடைப்பாங்க. நான் இங்க பாரு 2 பிஸ்கட் போட்டேன், அவ்வளவு நன்றியோட இருக்கு. மனுஷங்க போடுறீங்களா? ஏன்டா போடுறீங்க? இது ராணி கார். அதுக்காக இது ராணி. இல்ல ஒரு நிமிஷம், இது என்ன பையா இருக்கு? அப்படி இல்ல. என்னங்கறத வந்து எங்க ஊர்லலாம் இப்படி போடணும்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இல்ல இது ஹெச்ஓ. ஒரு நல்ல வைக்கலா பார்த்து பிழை இல்லாம திருத்தி எழுதி எடுத்துட்டாங்க. அப்பா போதுமா? எனக்கு ஏன் இந்த மாதிரி வாட் இஸ் இன்சைட் மை கார் பண்ணணும்னு ரொம்ப ஆசைன்னு சொல்றேன். நான் ஒரு 4th 5th படிக்கும்போது இந்த டிவி சேனல்ல எல்லாம் வந்து ஒரு புது கார் லான்ச் ஆகும்னா அதை அப்படியே டிரைவ் பண்ணி அதை ரொம்ப ஏஸ்தரிக்கா காமிச்சு this car is a 2016 model with a 4-seater and 6 airbags அப்படிலாம் ரொம்ப பேசுவாங்களா. அதுக்கப்புறம் ஷிட் நானும் ஒரு கார் என்தூசியஸ்ட் ஆகணும், நானும் வந்து இந்த மாதிரிலாம் போய் பண்ணணும். அக்காலாம் சூப்பரா இருப்பாங்க, குட்டியா ட்ரெஸ் போட்டு ஹை ஹீல்ஸ் போட்டு இப்படி நடப்பாங்க. கார்ல ஓட்டில காமிப்பாங்க. நீங்க என்ன போட்டிருக்கீங்க? நீங்க அதெல்லாம் போடலையே. சரி ஓகே நம்ம கிட்ட இங்க காரே இல்ல. இதுல வந்து நம்ம ஏன் ஹை ஹீல்ஸ் எல்லாம் போடணும். பட் எனக்கு அங்க இருந்து தான் வந்து தூண்டுன ஆசை. இப்போ நான் வந்து உங்களுக்கு இந்த காரோட ஸ்பெக்ஸ் எல்லாம் சொல்லுவேன். நீங்க காரை பார்த்து வந்து காரை எடைய போடுறாதீங்க. கார் எடை கொஞ்சம் ஜாஸ்தி தான். ரொம்ப முக்க அவாய்ட் பண்ணிருக்கலாம் நானே. பட் எஸ் நீங்க வந்து காரோட அவுட்லுக்கை பார்த்து இது என்னப்பா அப்படின்னு நினைச்சாதீங்க. 2016 Verna இஸ் அது என்ன எஸ்எக்ஸா என்னமோ எனக்கே தெரியாது. ஏன் வேலை ஒண்ணுதான். ஏரியில கட்டு பாட்டு பாட தெரியும். This is a 2016 Verna with 1.6 SX version. அப்புறம் மைலேஜ் எவ்வளவு கொடுக்கும்னு கேட்டீங்கன்னா ஒரு 15 to 17 மைலேஜ் கொடுக்குது. நீங்க ஆக்சுவலி வந்து இப்போ 2016 Verna கார் டேக்கோல போட்டுன்னு ஒரு 360 வியூ கொடுப்பாங்க. அவங்களே ஃபுல்லா இப்படி சுத்தி இப்படி பார்த்து உள்ள என்னெல்லாம் இருக்குங்கிறது காட்டுவாங்க. ஆனா வந்து உங்களுக்கு பிரணவண்ணாவோட கார் எப்படி இருக்குன்னு தெரியாதுல்ல. அப்ப அதை நான் தானே காட்டி ஆகணும். அதனாலதான் இதான் வந்து ஃப்ரண்ட் சீட். இது பாத்தீங்கன்னா ப்ளீஸ் எனக்குமே ஷையா இருக்குது. இஸ்கா கப்பி இப்படி ஒரு கீ கொடுத்துருவாங்க அவங்களே. அது மட்டும் நாங்க டூப்ளிகேட் பண்ணிடாதீங்க யாரும். நீங்க கிட்ட இருக்கிற ஒரே கார் இதுதான். இப்படி அமுக்குனீங்கன்னா இது இந்த வாட் இஸ் இன்சைட் தி ஹேண்ட்பேக்னு ஒரு ஷோ நடக்கும். அதுல வந்து எல்லா செலிபிரிட்டிஸ் எல்லாம் ஹேண்ட்பேக்ஸ் கொண்டு வந்து ஓப்பன் பண்ணி எல்லாம் காமிப்பாங்க. அப்போ வந்து அவங்க ஒவ்வொருத்தங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல பேக்ஸ் எடுத்துட்டு வருவாங்க. அதுல நல்ல பொருளெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிட்டு வருவாங்க. ஒரு சிலர் வந்து அது கொஞ்சம் நேச்சுரலா ரியலிஸ்டிக்கா இருக்கட்டும் அப்படியே ஹேண்ட்பேக் எடுத்துட்டு வந்து கிளம்ஸியா இருக்கிற மாதிரி எல்லாம் காமிப்பாங்க. ஆனா இந்த காரை பொறுத்த வரைக்கும் இவ இப்ப எடுத்து சாவியை எடுத்துட்டு தடன்னு கீழே வந்திருக்கா. எனக்கே பக்குன்னு இருக்கு. இப்ப காருக்குள்ள என்னென்ன ஊர்வன பரப்பனை இருந்தா கூட இருக்கலாம். அதனால எதுக்கும் தைரியமா நீங்க வந்து இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு மனசு திடப்படுத்திட்டு பாருங்க. அவ்வளவுதான். எங்களுக்கு நாங்களே இப்ப டிஸ்க்ளைமர் போட்டோம். அப்ப நம்ம வந்து இப்ப வந்து வாட் இஸ் இன்சைட் தி காருக்குள்ள போலாம். சின்ஸ் நான் தான் கார் ஓனர்ன்றதுனால ஒன் டைம் மட்டும் இந்த சீட் ஒரே ஒரு தடவை தான் உட்கார விடுவாங்க. ஒரே ஒரு தடவை. அது என்னாச்சுன்னா ஹார்ன் அடிக்கும். அந்த இந்த
நம்ம இதுக்கு கொண்டு போய் இந்த காரெல்லாம் கொண்டு போய் வேலையை கொடுப்போம் இல்ல, கொடுக்கும்போது ஒருத்தங்க ஒருத்தர் அமுக்கி உடச்சு விட்டாருன்னா என்ன பண்றது? அமுக்குல ஹார்ன்வெல்ல நல்லா போட்டு நகம் எவ்வளவு பெருசு வச்சிருப்பாரு, அமுக்குனதும் அது அப்படியே கொடக்குன்னு கிராக் விழுந்துருச்சு. பேசிக்கலி கொஞ்சம் பழைய காருங்கிறதுனால அதுவே வேரண்டர்னு ஆகவே பத்திரமா வச்சிருக்கேன். உண்மையே சொல்றேன்டா. இந்த கார் நீங்க விற்கும் போது இந்த வீடியோ மட்டும் ஹைட் பண்ணிருங்க. ஏன்னா யாராச்சும் பார்த்தாங்கன்னு வைங்களேன், வாங்க மாட்டாங்க அதுக்கப்புறமா. சொல்லுங்க. இது வந்து 1960 அவ்வளோ இல்ல 2016 தான். அப்புறம் இங்கிட்ட வந்து மிரர் இருக்குது. இந்த மிரர் இது என்னமோ மிரர் கண்ட்ரோல், எனக்கு அது என்னன்னு இல்ல எங்க அம்மாக்கு வந்து இது மிரருங்கிறது மட்டும் தான் தெரியும். அதுக்கு மேல எதுவும் தெரியாது. பேசிக்கான இதெல்லாம் ஆனா இதெல்லாம் எனக்கு தெரியும். இது வந்து இந்த கண்ணாடிக்குள்ளது, இது வந்து இந்த கண்ணாடிக்குள்ளது, இது பின்னாடி 3ஆம் கிளாஸ் குழந்தைகிட்ட கேட்டா கூட அப்புறம் இங்க தெரிஞ்சதெல்லாம் நான் சொல்றேன். எனக்கு தெரிஞ்சதே அது 2 தான். அதையாச்சும் சொல்ல விடு. அப்புறம் இது வந்து பெட்ரோல் டேங்க் ஓபன் பண்றதுக்கு, இது வந்து பூட் ஓபன் பண்றதுக்கு பின்னாடி. அப்புறம் இது ABC எங்களுக்கு தெரியும், ஆனா எங்களுக்கு ஓட்ட மட்டும் தான் தெரியாது. அப்புறம் இது வந்து மியூசிக் சிஸ்டம். இதெல்லாம் வந்து எனக்கு அவ்வளவா தெரியாது. இதுல பாட்டு போடுவாங்க, சூப்பரா இருக்கும். நானும் உங்களை 10,000 தடவை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றேன், ஆனா யாருமே பண்ண மாட்டேங்கிறீங்க. அதனால இப்பயாச்சும் போய் பண்ணுங்க. ஃபாலோ ஸ்னேஹாலிக் on Instagram and subscribe. என்னது என்ன டீசெண்டா முடிச்சுக்கறங்க கைய முறுக்குற நீ. சோ இதுக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேசிக்கலி இது வந்து எங்களோட சார்ஜிங் கேபிள். அந்த சார்ஜிங் கேபிள் பாத்தீங்கன்னா ரொம்ப கந்தரகோலமா இருக்கும். அது பிஞ்சு போன சார்ஜிங் கேபிள் தான் இதுக்கு வச்சிருப்போம். இங்க பாருங்களேன், அது ஏற்கனவே ஹேண்டிகேப்டா இருக்கு, அதனால அப்படியே விட்டுருவோம். அப்புறம் வந்து எங்க அண்ணோட கோசம் இருந்து அம்யூனேஷன் அப்படிங்கிற ஒரு பெர்ஃப்யூம் வச்சிருக்காங்க. இது பிரணவ் வாங்கின மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. இது எங்கேயோ கெவினோட சுட்டான்னு நினைக்கிறேன். நண்பா என் காது என்ன இதை திறந்து பிரணவ் பர்ஸ் வச்சிருக்காரு. பிரணவ் பர்ஸை வந்து இங்க விட்டுட்டு போயிருக்கான். ஜிபே பண்ணிக்கலாம். நம்மளுடைய வாலெட் கொஞ்சம் மொக்கையா தான் இருக்கும். வேற அங்க வஸ்திரங்க இரு அண்ணே வந்து 2 பேனா வச்சிருக்காரு. இந்த பேனா எதுக்குன்னா போன தடவை காலேஜ் போகும்போது இதை எடுத்துட்டு போயிருப்பாரு ஆட்டம் தெரியுது. ஆமா, அதுக்கு வச்சிருக்காரு. இந்த நாய்க்குட்டி எங்கேயோ வந்து சைடுல வந்து நண்டு சூப் குடிச்சிருக்குது. அந்த நண்டு சூப் ஸ்பூனை திருடிடுச்சு. இது எல்லாமே ஓகே. அது எது டூத் பேஸ்ட் தெரியலையே. இது பிரணவ் இருக்கிற எங்க அண்ணா பல்லே வளர்க்க மாட்டான். இன்சல்ட் பண்ற? எனக்கு தெரிஞ்சு இது எக்ஸ்பைரி ஆயிடுச்சுடி. 5/22 போட்டிருக்கு. அந்த வருஷம் மேனுஃபேக்சர் பண்ணியிருந்தாலுமே 24 ஆயிருச்சு இல்ல. எக்ஸ்பைரி ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். சரி வைங்க. பிரணவுக்கு இந்த மில்க் ஷேக் பிராங்க்லாம் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணுவோம். உனக்கு வாய் ஜாஸ்தி. சோ இதுதான் உங்க காரோட ஸ்பெக்ஸ். சோ இது பாத்தீங்கன்னா my car has a very mass sound system. அதாவது நீங்க பாட்டு போடுறீங்க சும்மா ஏதோ ஹர்மன் ஸ்பீக்கர்ஸ் வச்சு நீங்க சும்மா டங் 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 சொன்னேன். ஒரு ஃப்ளோல வந்துருச்சுங்க. இப்போ நாங்க இது திறக்க போறதுங்க வந்து இட்ஸ் a very big treasure of Verna. டிஷ்யூ இருந்தது. ஆத்தி ஏய் இதை அப்பவே எடுத்து போட சொன்னேன்டி. இதெல்லாம் முடிஞ்சே ஓச்சுடி. இவன் எதுக்குடி இதை வச்சிட்டு இருக்கான்? அதையெல்லாம் அடிச்சிராத. ஸ்னே இதெல்லாம் எக்ஸ்பீரியே ஆயிருக்கு ஸ்னே. ஆமாமா ஆக்சுவலி அந்த டேட் சாமி இங்க பாரு 2021ல வாங்கி 2023லயே முடிஞ்சு 6வது மாசம் முடிஞ்சு. நீ அதுக்கப்புறம் வந்து 7 மாசம் இது சும்மா கிடக்கு எக்ஸ்பீரி. வேற என்ன இருக்கு? ஆமா, அதை தாண்டி நாங்க டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் இது எங்க அண்ணா கண்ணாடியை தான் நான் நேத்து கேட்டேன். பேசிக்கலி எங்க அம்மா வந்து ஹாய் சாகர் வாட் a pleasant surprise. அந்த நேத்து கண்ணாடி கருப்பு கண்ணாடி வேணும்னு கேட்டுட்டே இருந்தேன் இல்ல. கண்ணாடியவே காணோன்ட்டான். கடைசியில கழுது இங்கதான் வச்சிருந்திருக்குது. கண்ணு தெரியாத மாதிரி இருக்கேன் நான் பாக்குறது. ஆமா, அவனுக்கே கேவலமா இருக்கும். உனக்கு மகா கேவலமா இருக்கு. சும்மா தேவையில்லாம பேச கூடாது. அது என்ன ஆர்சி பேப்பர்ல இருக்கும்டா. ஆமா, ஆர்சி பேப்பர்லாம் இருக்கும். அதாவது இது கூட கொஞ்சம் டீசெண்டா இல்லன்னு நினைச்சது எனக்கு கொஞ்சம் ஷையா இருக்குது. நல்லா தான் இருக்கு. இப்படி குப்பையா அழுக்கா இருக்குது. ஏமா அதெல்லாம் இத்தனை வருஷம் ஆன கார்லாம் அங்கிட்டலாம் அழுக்கு இல்லாம இருக்குமாமா. ஏமா நீ வேற. இங்க பாரு, அதை மூடிட்டு இப்படி வைக்கணும், இல்லைன்னா அது லொடக்குன்னு விழுந்துரும். அப்படிலாம் கிடையாதுங்க. இப்படி மூடினா அதுவே நின்னுக்கும். சரி, எனக்கு என்ன வந்துச்சு. அந்த பக்கம் உள்ளத காமி. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வந்து இங்க ஒரு காரம் மாதிரி தெரியும். அதை நான் தான் ஆக்குனேன். சாக்லேட் சாஸ். இங்க பாத்தீங்கன்னா வந்து காலி வாட்டர் பாட்டில் வச்சிருக்கோம். இந்த வாட்டர் பாட்டிலோட பர்பஸ் என்னன்னு என்கிட்ட கேளுங்க ப்ளீஸ். ரோட் கடையில் சாப்பிட்டு கை கழுவுற கீழே இருக்க முடியல, இந்த தண்ணியை நாங்க யூஸ் பண்ணிக்குவோம். கவர் அது பேக் அது சஸ்டைனபிள். அம்மா நானு அதாவது ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. உனக்கு போய் 10 ரூபா கொடுத்து பை வாங்க கூடாது அப்படிங்கிறதுக்காக நீங்களே ஒரு பை வாங்கி 10,000 ரூபா கொடுத்து பொருள் வாங்க முடியும். ஆனா 10 ரூபா பேப்பர் கவர் என்னால கொடுக்கணும்னு எனக்கு அது ஏதோ பெரிய கில்ட்டியா இருக்கும். ஏன்னா அத்தனை பேப்பர் கவர் மேல வச்சிருக்கோம். அதனால நான் வந்து இந்த கட்டப்பையில எடுத்துக்குவேன். நாங்க வந்து கார் வரைக்கும் கொண்டு வந்து உள்ள போட்டுக்குவோம். இங்க இருந்து போகும்போது என்ன தெரியுமா பண்ணுவேன், இந்த நைக்கி பேக் இந்த பேப்பர் பேக் எல்லாம் இருக்கும் இல்ல, அதையெல்லாம் எடுத்துட்டு போயிருவேன். அங்க ஜாமா எந்த கடையில பொருள் வாங்கினாலும் அந்த கவர்ல போட்டுருவேன். வெளியில இருந்து பாக்கும்போது ஓ நைக்கில ஏதோ ஷாப் பண்ணிருக்காங்க. நான் பெரிய மனுஷன் அடிக்கூடாது, நீ அடிச்சிருப்பா அவனை. நைக்கில இருந்து ஷாப் பண்ண மாதிரி இருக்கும். இங்க பாருங்க, என்ன
கிளாத் பேக். அதுலயும் நாங்க சஸ்டைனபிலிட்டி தான் பாப்போம். பிளாஸ்டிக் பேக்ல யூஸ் பண்ண மாட்டோம். ஹைவேல போகும்போது 1 கிலோ கொய்யாப்பழம் 40 ரூபாய்க்கு கொடுக்குறான்னு சொல்லும்போது நீ டபக்குன்னு இறங்கி வாங்குறதுக்கு இந்த பைய தான் யூஸ் பண்ணுவேன். அது போதுமா? துணியை வேற தூக்கி காமிக்கணுமா? இது காமிக்க வேண்டாமா? இது யாராச்சும் கண்டுபிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். எங்க வீட்டுல இது ஒரு பொருள் மேல இருந்து சோ இப்படி நீங்க வந்து இறக்குனீங்கன்னா அழகா என் மூஞ்சி தெரியும். இங்க பாத்தீங்களா? அவ்வளவுதான். இது வந்து கண்ணாடி வச்சுக்கிறதுக்கு நீங்க கண்ணாடியை நீங்க மூஞ்சி பார்க்கலாம். பாக்குற மாதிரி இருந்துச்சுன்னா பட் இப்படி அமுக்குனீங்கன்னா வந்து இங்க கிளாஸ் இருக்கும். அப்புறம் நாங்க இப்படி வச்சிருவோம். அப்புறம் இப்படி திறந்தா 2 லைட் வரும். இதெல்லாம் நல்லா தாங்க வேலை செய்யுதுங்க கார்ல. பேஸ்ல நாங்க எதுக்கு இந்த வீடியோ பண்ணோம்னா எங்க கார் நாங்க சீக்கிரம் விற்க போறோம். அதனால யாராச்சும் வாங்கிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா சொல்லிடுங்க இப்பவே. சொல்லி நிறுத்துங்களா அவன் யாரை கேட்டீங்க விக்கிற? யாரு கேட்கணும்னா இந்த காரை விற்கிறதுக்கு? என்னை கேட்கணும். உன்னையில கேட்க முடியாது. அந்த கார் கோனரு. ஓகே, இப்போ நம்ம பேக் சீட் போட்டோம். ஆக்சுவலி வெர்னால வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம் என்னன்னா யூ ஹேவ் வெரி நைஸ் லெக் ஸ்பேஸ். நல்லா இருக்கும். லென்த்தி செடான் கார் அண்ட் ஃப்ரண்ட்ல இருந்து நீங்க இப்படி பார்க்கலாம். இங்க இருக்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். 2 சிப்பிகள். இது நான் வந்து பீச்சுக்கு போயிட்டு எடுத்துட்டு சிப்பிகள். இங்க என்ன இருக்கு? ஓகே, ஸ்னேகா பின்னாடி உட்கார்றதுக்கு அடையாளமே. ஸோ பேசிக்கலி நான் இருக்கிற எல்லா இடத்துலையுமே வந்து ஷோரூம் இருக்கும். அது வந்து ஒரு இன்னெவிட்டபிள் ஃபேக்ட். ஸோ அப்படி வந்து ஐ ஹேவ் கொஞ்சம் ஷாக்கிங்ஸ் ஹியர். பார்த்துக்கோங்க, இங்க இருந்து தான் எடுத்து இங்கே வச்சுட்டேங்க. ஓகே, ஸோ இல்லை இங்கே இங்கே பாருங்க, நான் இங்கே தான் இடி வாங்கினேன். பட் மற்றபடி உங்களுக்கு நல்ல ஹைட்லாம் இருக்குது. ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கும் இது வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியான வெஹிக்கிளுங்க. ஸோ நீங்கள் இப்போ கார் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த கார் நீங்கள் வாங்கலாம். ராஜா பகுத் மாதிரி இருக்கேன். ஏப்பா ராஜா பகுத் மாதிரி உட்கார்ந்திருக்கேன். நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. இதை நம்ம இப்படி எடுத்து போட்டுட்டு இங்க 2 கப் வச்சுட்டு இங்க ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சுட்டு அப்படியே சாப்பிட்டு இப்படி உட்காந்துக்கலாம். இந்த வாட்டம் உங்க கார்ல வருமா? எப்படி அப்புறம் சொல்லுங்க. இப்படி உட்காரலாம். இது வந்து நெக் பில்லோ. இது வந்து எங்களோட நெக் பில்லோ அடிச்ச தூசி பறக்குது. அப்புறம் இது வந்து எனக்கு ஒன் டைம் வந்து ஒரு காம்ப்ளிமெண்டா கொடுத்தாங்க. எனக்கு தான் கொடுத்தாங்க. ஸ்டே வியர்டுன்னு எம்ப்ராய்டரி படிப்பில்ல. ஆக்சுவலி ஸ்டே வயர்டுன்னு எழுதி இருக்கணும் உனக்கு. சரி ஸ்டே வியர்ட். நான் ஸ்னேகா வந்து ஒரு வியர்டான கிடோ. ஆமா, என்னைய வந்து ஒரு வியர்டான மதர் பெத்தாங்கங்கிறதுனால நான் ஒரு வியர்டான பொண்ணு. என்னை உங்க வியர்டான மதர் பெத்து பொறிக்கடக்காரர் கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. நான் போய் வாங்கிட்டு வந்து சரி போனா போச்சாது ஒரு பிள்ளைக்கு வாழ்வு கொடுப்போன்னு வாழ்வு கொடுத்து வாழ வச்சுட்டு இருக்கிறேன். ஒரு வியர்டான மதரோட பிள்ளைய நீங்க தத்து எடுத்துருக்கீங்க. எவ்வளவு ஒரு முட்டாள் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அப்ப நம்ம தத்தெடுக்கும் போது பொம்பளை பிள்ளை வேணும்னு பார்த்தோம். நாங்க வீட்டுல பையன் இருக்கிறான். சரி ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தா அழகா இருக்குமேன்னு பார்த்தோம். இது ஃப்ரீயாவே கிடைக்கும் அப்படின்னு தானே அடாப்ஷன் ப்ராசஸ் எல்லாம். கார்ல இருந்து இறங்கு. இங்க பிரணவ் மட்டும் தான் வந்து என்னுடைய வாரிசுங்க. ஸ்னேகா வந்து நாங்க பொறிக்கடையில இருந்து தூக்கிட்டு வந்தோம். காரை விட்டு இறங்குறதுன்னு இல்ல, வீட்டை விட்டு கிளப்புறது யாரையும் பாருங்க. 18 வயசு ஆயிருச்சு பாப்பா. நீ ஏன் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இப்படி ஓவர் ஆக்டிங் பண்றீங்க. கிரிஞ்சா இருக்குது. உங்களுக்கே தெரியாதா? உங்களுக்கே இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தெரியாதா? கியூட்னு நினைச்சிட்டு இதெல்லாம் பண்றீங்களா ஸ்னேகா? நீங்க சொல்லுங்க, இதெல்லாம் கியூட்னு நினைச்சிட்டு பண்றீங்களா? கரெக்டா கட்டுட்டா. வாங்க நம்ம பின் டிக்கில போய் என்ன இருக்குங்கிறது நம்ம பாப்போம். இதுக்கு மேல விட்டீங்கன்னா எங்க மம்மி ஃபுல் வெனமஸா ஆயிடுவாங்க. சாமி எங்க? எப்படி? அதாவது இந்த இடத்த காமிச்சா கண்டராவே இருக்கு மூஞ்சியை விட. Oh my god, I forgot to take this out. Oh shit. நீ பிடிச்சுக்கோ. தயவு செஞ்சு சாவி இதுக்குள்ள வச்சு சாத்திராதீங்க. சோலி முடிஞ்சது. தரக்குண்டி சாவி உள்ள இருந்ததுன்னா தரக்கும். எங்க வை? சும்மா சொன்ன. எங்க அண்ணா திட்டுவான், என்னால திட்டுவாங்க. இங்க உள்ள சாவி இருந்துச்சுன்னா அதுக்கு இது கமலா இங்க பாரு. கம்மன் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க. வேற ஒண்ணு இல்ல. எங்க அம்மாவோட அமேசிங் புல்லட்ட வந்து இந்த அமேசிங்கான கார்ல தான் வந்து வச்சிருக்காங்க. நாங்க சென்னைக்கு டிராவல் பண்ண டைம்ல இருந்தே வந்து இத்தா பெரிய கொடையை நாங்க உள்ள போட்டு வச்சிருக்கோம். ஏன்னா அங்க எப்ப மழை பெய்யும் எப்ப வெயில் அடிக்கும் இங்க யாருக்கும் தெரியாது. அதை தாண்டி அழைச்சிருந்தாங்கன்னா அப்படியே டங்கு மண்டையில போட்டு சாத்திருக்காக வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் அங்க ஓரமா இருக்கிறது வந்து நான் ஒரு காலத்துல ஆர்ச்சரி கிளாஸ் போயிட்டு இருந்த போது சும்மா வாங்கி வச்ச ஒரு இது ரொம்ப அமேசிங்கான ப்ராடக்ட். இருங்க நான் இதை காமிச்சு ஆகணும். இப்படி இருக்குது, இதுல உட்கார முடியாதுன்னு நினைச்சுக்காதீங்க. எல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாம் ஒரு டெக்னாலஜி தான். இங்க பாருங்க, இப்படி போட்டு பர்ஃபெக்ட்டா பண்ணிடுங்க. பண்ணிட்டு தான் உட்காரலாம்ல. வாவ், ராஜா பவுல் மாதிரி இருக்கா? இப்போ வருது. எப்படி வாட்டமா உட்காருதுன்னா என்ன? வாட்டமா உட்கார்றது இப்ப உட்காந்துருக்கீங்க பாத்தீங்களா? அதான் கம்ஃபர்டபுளா உட்கார்றது. யா சரி ராஜா பவுல் வாங்க. ரோட் டிராவல் பண்ணும்போது அப்பப்ப இப்படி போட்டு. இல்ல ஒரு நிமிஷம், நம்ம இங்க ரோட் டிராவல்லாம் பண்றோம். நம்ம இங்க சென்னை போல ரோட் டிராவல் தான். அப்புறம் இதை திறந்தீங்கன்னா
இதெல்லாம் இருக்குங்க. ஸ்டெப்னி, அப்புறம் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட், அப்புறம் ஜாக்கி இதெல்லாம் இருக்குங்க. அவ்வளவுதாங்க. எங்க அம்மாக்கு வேற ஒரே கவலை, ஏதாச்சும் வந்துருமோ ஏதாச்சும் சிக்கிடுமோ அப்படின்ட்டு. எதுக்காக ரொம்ப பயந்துக்கிறீங்க? கரப்பான்பூச்சி, பல்லி, இந்த 3 ஐட்டமும் இருக்கும். ஆனாலும் அது நம்ம ரோட்ல யார் இருக்காங்க இவ்வளோ ஹார்ன் அடிச்சு போறீங்க சொல்லுங்க. அம்மாக்கு வந்து இந்த டீசல் டேங்க காமிச்சே ஆகணுமாமா? இல்ல சாமி, இது நானே இது இனி ஓபன் பண்ணதில்லை. எனக்கு ஒன் டைம் இது வந்து இப்ப பாருங்க இப்படி ஆகும், ஆனா ஓபன் ஆகாது. அப்புறம் இந்த சாவியிலையும் வந்து அதை ஓபன் பண்ற ப்ரொவிஷன் இல்ல. நான் இப்படி வச்சுக்குவேன் சாவியை. யாராச்சும் இதுல டூப்ளிகேட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா ஏன் பண்ணிடுவாங்கன்னு ஒரே ஒரு டைம் கடைசி அவ்வளவுதான், இதோட ஃபைனல். ஏன் என்ன பண்ணு உனக்கு? எனக்கு அந்த டீசல் டேங்க் அப்படி அங்க போய் ஓபன் ஆலாம் ஒண்ணும் பண்ண கம்முனு. ஒன் டைம் அதாவது இங்க பாருங்க அப்படிதான் டீசல். எனக்கு தெரியல, ஆனா எனக்கு வச்சிருவாங்க. ஏன்னா பிரணவ் வந்து திட்டுவோம் இதெல்லாம் பண்ணி பிரணவ் இந்த வீடியோ பார்த்து திட்டுவான். யாரு கேட்டு நீங்க என் கார் வந்து இப்படி சுத்தி ஊருக்கே படம் போட்டு காமிச்சிருக்கீங்க அப்படின்னு. யாரை கேட்கணும்? அதாவது இது ஒவ்வொரு தடையும் டீசல் அடிக்கும்போது யார் டீசல் இருக்கு யா காக்கபி சொல்லு பேர்ட்ஸ்னு இருந்தாலும் அதெல்லாம் போக தான் செய்யும். பேர்ட்ஸ் இருந்தா இவ்வளவு பெரிய மனுஷங்களே போறோமா? எங்க அம்மாவோட ஹியூமர் ரொம்ப ஜாஸ்தியா ஆயிடுச்சு. பட் தட்ஸ் இட் வித் வாட் இஸ் இன்சைட் மை கார். ஹோப் யூ ஆல் லைக் இட். இதுதான் எங்களோட கார் அண்ட் அதுதான் எங்க காருக்குள்ள இருக்கிற பொருட்கள். ஹோப் யூ ஆல் லைக் இட். நீங்களும் வந்து ஒரு 2016 வேறனா வாங்குறீங்கன்னா ஐ திங்க் திஸ் will have given you a lot of insight regarding it. அது எப்படி நான் வீடியோ எடுக்கணும்ங்கிற அன்னைக்கு தான் வந்து எல்லாருமே ஒரு ஜரூரா வேலை பார்க்கறது எனக்கு புரியல. அவ்வளவுதான், எல்லாரும் இப்ப அமைதியா இருக்காங்க. ஆமா, அதான் நான் வீடியோவே முடிக்கிறதுக்கு வந்துட்டு அப்ப எல்லாரும் அப்படியே அமைதியாயிடுவாங்க. ஏன்னா இப்ப எல்லாம் டீ குடிக்கிறதுக்கு இப்பதான் அந்த டீ தட்டை வந்துட்டு போனாரு. அவங்க டீ குடிக்கிறதுக்கு அதெல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி இவர் வந்தப்ப நம்ம எடுக்கிறது. Exactly. But yes guys, that's it. Hope you liked it. And ஏன்னா இந்த வீடியோ நான் தான் நிறைய பேசி இருப்பேன். நான் எப்படி பண்ணேன் வீடியோங்கிறது நீங்க கமெண்ட்ல பண்ணுங்க. எங்க அம்மா வந்து லாங் ஃபார்ம் கண்டென்ட் போட ஆரம்பிக்கும் போது அவங்க இதை வச்சு ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. சோ அவங்க எப்படி எடுத்தாங்க அப்படிங்கறது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. அந்த கொடுமையா பண்ண மாட்டேன், 2 பசங்க பண்றதே போதும்ங்கறீங்களா? அதான் 2 பேர் மாதிரி மெரிக்கன் பண்றீங்க. ஒருவேளை உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த மாதிரி ஒரு கார் இன்சைட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா do share it to them and don't forget to subscribe to Sneha. Like, cheers, bye, bye. Bye Verno.